அன்பின் வடிவங்களே, கோபிகைகள் இடைவிடாது ஸ்ரீ கிருஷ்ணரை நினைந்து வழிபட்டனர். கிருஷ்ணர் மதுராவிற்கு சென்றுவிட்டால் அவர்கள் மிகுந்த கவலைக்கு ஆளாவார்கள். கிருஷ்ணரின் நினைவிலேயே இருப்பதால் அவரின் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருந்தனர். கோபிகை ஒருவர் தலையில் பால், தயிர், வெண்ணெய் ஆகியவற்றை சுமந்து சென்றாள். அவள் அதை விற்பதற்கு பஜாருக்கு சென்றாள். பெரும்பாலும் கிராமத்தவர்கள் பால், தயிர், வெண்ணெய் என்று உரக்க கூறித்தான் விற்பார்கள். ஆனால் கிருஷ்ணரையே நினைத்துக் கொண்டிருந்த இந்த கோபிகையோ வந்த வேலையை மறந்து கோவிந்தா, கிருஷ்ணா, மாதவா என்று கூறி பஜார் முழுவதும் அலைந்து திரிந்தாள். இறுதியில் ஒன்றுமே விற்காமல் அன்று வீடு திரும்பினாள். அந்த காலத்தில் இப்படிதான் பக்தி தீவிரமாக இருந்தது. கிருஷ்ணா, எங்களால் உன்னை அறிய முடியுமா என்ன? நீ சிறியதிலும் சிறியவன், பெரியதிலும் பெரியவன். நீ 84 லட்சம் ஜீவராசிகளிலும் இருக்கிறாய், ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை எப்படி நாங்கள் உணர முடியும்? உன் உருவங்கள் பலவாக இருக்கும்போது எந்த உருவில் உன்னை வணங்குவது? ஒன்றான இறைவன் பலவாகி தோன்றுகிறான். இத்தனை உருவங்கள் இருக்கும்போது எந்த குறிப்பிட்ட உருவில் வணங்குவது கிருஷ்ணா? அன்பின் வடிவங்களே, உருவங்கள் நம் பார்வையால் விளைந்தவை, பெயர்களோ நாம் அவற்றிற்கு கொடுத்தவை. ஆனால் இறைவன் சத்திய ஸ்வரூபன் அல்லவா?